வணக்கம். நிர்பயாவிலிருந்து தொடங்கி அபயா வரை இந்த பேருக்கான அர்த்தம் என்ன? அச்சமில்லாத பெண்மணி நிர்பயா, அபயா. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை என்று பாரதியார் பாடிய அந்த பாடலை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த நாட்டில் பிறந்த பெண்கள் ஏன் நாங்க ஆணாக பிறக்கவில்லை என்று ஏங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பெண்களின் கதை. நானும் ஆணாக பிறந்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு முன்பு உயிருடன் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன். இன்னைக்கு நானும் ஆணாக பிறந்திருந்தால் என்னை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டீர்கள். என்னுடைய ஆடையை பார்த்து கேள்வி கேட்டிருக்க மாட்டீர்கள். நான் எங்க செல்கிறேன் என்கிற அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீர்கள். எனக்கும் பாதுகாப்பு தேவைப்பட்டிருக்காது. ஆனால் பாவம் பட்டவள் நான். பெண்ணாக பிறந்து விட்டேன். அதனால் என்னை சிதைக்கிறீர்கள், சின்னாபின்னமாக்கி விடுகிறீர்கள். ஹாத்ரஸ், உன்னாவ், ஹாசினி, ஆசிஃபா, நிர்பயா, அபயா, எத்தனை பேர்கள். ஸ்ரீமதி, இவர்கள் எல்லாம் காவாங்கக்கூடிய நபர்கள் யார்? இதே சொசைட்டில இருக்கக்கூடிய மிருகங்கள். அது ஆஷாராம் பாப்புவாக இருக்கட்டும், அல்ல சிவசங்கர் பாபாவாக இருக்கட்டும், அல்ல பாபா ராம் ரஹீமாக இருக்கட்டும், அல்ல அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அண்ணன், தம்பி, அக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், தெரிஞ்சவர்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? இதே நாட்டு சொசைட்டி, இதே நாட்டு அரசாங்கத்தின் சட்டம் லூப் ஹோல்களில் இருந்து அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் 98 பெண்கள் ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட். என்சிஆர்பி வெளிவிடக்கூடிய டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஆஃப் இந்தியா வெளிவிடக்கூடிய இந்த டேட்டா. 98 பெண்கள் ஒவ்வொரு நாளும் நிரபயா போன்று, ஹாசினி போன்று, ஆசிஃபா போன்று, ஸ்ரீமதி போன்று சிதைக்கப்படுகிறார்கள். அபயா போன்று சிதைக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? 2 நாட்களுக்கு கண்ணீரை விடுகிறோம், ஆக்ரோஷத்தை விடுகிறோம். சோசியல் மீடியாவில் அவர்களுக்காக ஒரு சில ஸ்டேட்மெண்ட்களை எழுதி விடுகிறோம். அதற்கு பின்பு இன்னொரு கேஸ், இன்னொரு ரேப், இன்னொரு வழக்கு, and we are silent. பாலிட்டிஷியன்ஸ் என்ன செய்கிறார்கள்? நாங்க செய்யவில்லை, எங்களுடைய அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வருவோம். அவர்களுடைய அந்த கட்சியின் தவறுதான் இது. எந்த கட்சியாக இருந்தால் என்ன? இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு ஏன் நீங்க முட்டுப்புள்ளி வைக்க தவறி வருகிறீர்கள்? எதற்காக இந்த நாட்டு பெண்கள் பேரில் நீங்க அரசியல் செய்து வருகிறீர்கள்? பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ ஞாபகத்தில் இருக்கும். பெண்களை காப்பாற்றுங்கள், பெண்களை படிக்க வையுங்கள். இதே போன்ற வார்த்தைகளை நம்பித்தானே இந்த நாட்டு பெண்கள் டாக்டர், இன்ஜினியர், டீச்சராக மேல் படிப்புகளை படித்து இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்ய வருகிறார்கள். 36 மணி நேரம் வரை கால்கட்டா டாக்டர் இதே வார்த்தையை நம்பி தான் படித்தார், டாக்டர் ஆனார். அதற்கு பின்பு சேவை செய்தார். என்ன செய்தீர்கள்? அந்த பெண்ணுடைய ஆத்மாவை கூட நீங்க சிதைத்து விட்டீர்கள். இது போன்ற வீடியோக்களை நான் பேச விருப்பப்படுவதல்ல. ஆனால் இதை பேசாமலையும் இருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை, ஏதோ ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தாய், தங்கை, அக்கா, தங்கை ஏதோ ஒரு இடத்தில் சிதைக்கப்படுகிறார்கள். அவர்களை அடக்குவதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண் வர்க்கம் களமிறங்கியிருக்கிறது. 13 வயது சின்ன குழந்தை டீச்சரை நம்பி, ஸ்கூலை நம்பி என்சிசி கேம்பிற்கு சென்றாரா? யார் அந்த குழந்தை கூட்டி சென்றாரோ அதே நபர் நடுராத்திரியில், அதிகாலையில் தட்டி எழுப்பி, வா பயிற்சி எடுக்க போகிறோம் என்று கூறியிருக்கிறார். எந்த விதமான பயிற்சி? அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி, அந்த பெண்ணை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த மிருகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பெண் அந்த விஷயத்தை வெளியே போய் கூறிய போது, பிரின்சிபலிடம் கூறிய போது, இதையெல்லாம் யாரிடம் போய் சொல்லிவிடாது, அமைதியாக இரு. 8ஆம் தேதி நடந்த சம்பவம், இன்னைக்கு தேதி 19. இன்னைக்கு வரை அந்த விஷயத்தை முடக்கக்கூடிய வேலையை இதே நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்திருக்கிறது. தயவு செய்து இதில் அரசியலை கொண்டு வராதீர்கள். இந்த சிஸ்டத்தின் மீது, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், அது பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், என்டிகேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் பொறுப்பு எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் அரசியல் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் நாம் ஒரு ஸ்ட்ராங்கர் ஜுடிஷியரி சிஸ்டத்தை கொண்டு வர முடியவில்லை? எதற்காக இருக்கக்கூடிய ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ்களை வைத்தவர்கள் தப்பி விடுகிறார்கள்? அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்.
நிர்பயா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? 2012ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவை கொந்தளித்தது. நிர்பயா, அச்சமில்லாத ஒரு பெண்மணி என்று யாரை நீங்க அழைத்தீர்களோ அதே போன்ற பெண்மணிகள் ஒவ்வொரு நாளும் 98 பெண்மணிகளை இதே நாட்டில் இதே மண்ணில் சிதைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். எத்தனை நிர்பயாவுடைய குற்றவாளிகளுக்கு நீங்க தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? நிர்பயா ஆக்ட் என்று கொண்டு வந்தீர்கள் பார்லிமெண்ட்டில் இருந்து. 7000 கோடி ரூபாய் நீங்க செலவழித்திருக்கிறீர்கள். என்ன ஆனது? ஏன் இன்னைக்கு வரை அந்த நிர்பயா ஆக்ட் வழியாக எத்தனை பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள் என்கிற இந்த கேள்விக்கான விடயத்தை யாருமே கொடுப்பதில்லை. ஏன் பிரைம் மினிஸ்டர் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வருவதில்லை? ஏன் இந்த நாட்டிற்கு கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தப்பிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களுடைய இதற்கான ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும்? ஆல் பார்ட்டி மீட்டிங்கை ஏன் கூப்பிடவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கடந்த 5 நாட்களில், அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி 78வது சுதந்திர விழாவை இன்னைக்கு நீங்க கொண்டாடி வந்தீர்களோ அதே நாள்தான் இந்த நாட்டில் கால்கட்டாவில் போராட்டம் வெடித்தது. இந்த மண்ணில், தமிழகத்தின் மண்ணில் 22 வயதான ஒரு பெண்ணை 4 மிருகங்கள் சின்னாபின்னமாக்கி இருக்கிறார்கள். டிஎம்கேவை சார்ந்த நபர் என்று ஒரு நபர் போஸ்ட் போடுகிறார். இல்லை இந்த நபர் பிஜேபியை சார்ந்த நபர் என்று இன்னொரு நபர் போஸ்ட் போடுகிறார். அப்போ பால் ஃப்ரம் ஒன் எண்ட் டு another. கோல் போஸ்ட் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. பந்து இங்கிருந்து அங்க இருக்கு. இஸ் திஸ் வாட் வி ஆர் கிவிங் டு our children? இஸ் திஸ் வாட் த so called women safety in India? இதற்காக தானா நீங்க வரி கட்டுகிறீர்கள்? இதற்காக தானா நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை அனுப்புகிறீர்கள்? பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற வார்த்தையை நம்பி எத்தனை பெண்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறார்கள், எத்தனை பெண்கள் கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள், உத்தியோகத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் அங்க நடக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி யாருமே பேசுவதில்லை. எந்த தர்ம குருக்களை நம்பி நீங்க வணங்கி வருகிறீர்களோ, கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வருகிறீர்களோ, அவர்களே இது போன்ற விஷயங்களை செய்யும் போது அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது, பேரோல் கிடைக்கிறது. வருடத்தில் பாதி நாட்கள் வெளியில தான் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கிறது. இதை விட கேவலமாக எதை நீங்க பார்க்கிறீர்கள்? சரி, இன்னைக்கு இந்த பதிவில் மிக முக்கியமாக 3 விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, 13 வயது சிறுமி. இந்த பெண்ணுடன் தவறாக நடந்து கொண்ட இந்த மிருகங்களை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய வேண்டும். இவர்களுடைய படத்தை நீங்க பாருங்க. 22 வயது பெண்மணி, இதே தமிழ்நாட்டு. இந்த பெண்ணுடன் தவறாக நடந்த இந்த மிருகத்துடைய படத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். கால்கட்டா 31 வயது டாக்டர் அபயா என்று அதற்காக ஒரு பெயரை சூட்டியிருக்கிறோம். இதில் நடக்கக்கூடிய ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட் மிக தெளிவாக பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்திருக்கிறது. அதையும் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டும். பாருங்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். நாம் தமிழர் கட்சி, தமிழர்களுக்காக பொங்கி எழுங்கக்கூடிய இதே கட்சியை சார்ந்த சிவராமன், ஹெட் மாஸ்டர் சதீஷ்குமார் வயது 35, டீச்சர் ஜெனிஃபர் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி இன்னொரு சின்ன குழந்தையை நீங்க இந்த அளவில் காவாங்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறீர்கள். காரஸ்பாண்டன்ட் சாம்சன் விசல், ட்ரெயினர்ஸோடைய பேர் சக்திவேல், சிந்து, சத்யா, சுப்பிரமணி. 7 பேர்கள். இந்த 7 பேருமே இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சீமான் உடனடியாக சிவராமனை நீக்கிவிட்டார். வரவேற்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்க உங்களுடைய பக்கத்தில் எழுதினீர்களா? இதை பற்றின ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொடுத்தீர்களா? மற்ற கட்சிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க சுட்டிக்காட்டும் போது இந்த விஷயத்தை பற்றி ஏன் நீங்க பேசவில்லை? மிக முக்கியமான கேள்வி. சரி, என்ன நடந்தது அதை பார்த்து விடலாம். கிருஷ்ணகிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமை என்று. அதாவது 8ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு திங்கட்கிழமை என்றுதான் இந்த கேஸே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு சிறுமி 13 வயது சிறுமி செக்ஷுவலி அசால்ட் செய்யப்பட்டு குறைஞ்சபட்சம் 1 டசன், அதாவது 12 குழந்தைகள் செக்ஷுவலி அபியூஸ் செய்யப்பட்டார்களாம். ஒரு குழந்தை கிடையாது. இங்க ஒரு குழந்தை பற்றி நாம் பேசவில்லை. மொத்தம் 41 ஸ்டூடெண்ட்ஸ்கள், அதில் 17 மாணவிகள் ஒரே பள்ளியில் இருந்து சென்றிருக்கிறார்கள். அதிலிருந்து more than 12
12க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த மிருகங்கள் வேட்டையாடி இருக்கிறார்கள். நேஷனல் கேடட் காப்ஸ் NCC உடைய ஒரு போலியான கேம்பை இந்த நபர் நடத்தி வந்திருக்கிறார். ஆங்காங்கே அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு போய் நான் NCC ட்ரெயினர், என்னை நம்பி நீங்க குழந்தைகளை அனுப்புங்கள், 2 நாட்கள் 3 நாட்கள் பள்ளியிலே இருந்து தங்கி இந்த ட்ரைனிங்கை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போலியான விஷயத்தை இதே NTKவில் இருந்த சிவராமன் இந்த மிருகம் நடத்தியிருக்கிறார். இந்த விஷயத்தில் மொத்தம் 11 பேர்களை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். நான் படித்த பெயர் 7 தான். இதில் ஸ்கூல் பிரின்சிபல், 2 டீச்சர், காரஸ்பாண்டன்ட். இன்வெஸ்டிகேஷன்ல நீங்க வெளிவந்த தகவலை நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைவேட் ஸ்கூலால் அந்த NCC கேம்பிற்கான எந்த விதமான கிரெடென்ஷியல்ஸுமே உறுதிப்படுத்த முடியவில்லை. உண்மையிலேயே NCC கேம்ப் இங்கே நடந்ததா என்கிற அந்த விஷயத்தை யாருமே எடுத்து வைக்க முடியவில்லை. 3 நாட்கள் இந்த கேம்ப் நடந்திருக்கிறது. இதில் 41 மாணவ மாணவிகள், அதில் 17 பெண் குழந்தைகள். இந்த பெண் குழந்தைகள் ஒரு ஆடிட்டோரியத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண் குழந்தைகளை கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இன்னொரு அறையில் தங்க வைத்திருக்கிறார்கள். அதாவது ஆண் குழந்தைகள் தனியாகவும் பெண் குழந்தைகள் தனியாகவும் பாதுகாப்பிற்காக. ஆனால் எங்க வேட்டையாடி இருக்கிறார்கள், யார் வேட்டையாடி இருக்கிறார் அதை நீங்க பாருங்கள். எந்த டீச்சருமே இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்காக சூப்பர்விஷனுக்காக அங்க போடவில்லை. எந்த டீச்சருமே அங்க சூப்பர்விஷனுக்கு கிடையாது. அனைத்து குழந்தைகளுமே வயசுக்கு வந்த குழந்தைகள், 12-13 வயசுன்னு நீங்க பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் P. தங்கதுரை இந்த பள்ளியில் நடந்த விஷயத்தை பற்றி பேசும்போது, authorities were aware of the sexual offenses but chose to ignore them, instructed student to downplay the incident instead of reporting them to police. Superintendent of Police P. தங்கதுரை அவர்கள் எடுத்து வைத்த விஷயம் என்ன? ஸ்கூல் நிர்வாகத்திற்கு அங்க நடந்த செக்ஷுவல் அசால்ட்டை பற்றி ஒவ்வொரு விஷயம் தெரிந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாணவிகள் தன்னுடைய டீச்சர்களிடம் போய், தன்னுடைய பெற்றோர்களிடம் போய் கூறியிருந்திருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் நிர்வாகம், தயவு செய்து இதை பற்றி வெளியே பேச வேண்டாம், இதை அப்படியே அமுக்கி விடுங்கள். தைரியமாக ஒரு பெண்மணி, அவருடைய குடும்பத்தினர்கள் இன்னைக்கு வெளிவந்து பேசிய பின்புதான் இந்த மிருகத்தை நாம் பார்க்கிறோம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் மற்ற விஷயங்களும் வெளிவந்திருக்கிறது. Group behind the fake NCC camp conducted similar event in other schools too. இது ஒரு பள்ளி அல்ல, அந்த சுற்று வட்டாரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இதே போன்ற போலி NCC கேம்ப்களை இந்த நபர்கள், இந்த கூட்டம் நடத்தி வந்திருக்கிறது. தன்னுடைய செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட்டிற்காக இது போன்ற மிருகங்கள் என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போ இவர்கள் மீது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் செக்ஷுவல் ஒஃபென்ஸ் விச் இஸ் பாக்ஸோ ஆக்ட் போட்டிருக்கிறார்களாம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கிறதாம். டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி இதை பற்றின ஒரு ஆய்வை தொடங்கி, இப்போ நாங்க கிடையாது, நீங்க கிடையாது, நாங்க இந்த நபரை கட்சியை விட்டு நீக்கிவிட்டோம், ஆனால் இந்த நபரை பற்றி நாம் பேச மாட்டோம் என்று ஜிப் லாக்டாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறார். அவருக்காக நீங்க நிச்சயமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை எழுதுங்கள். 2வது இன்சிடென்ட் 5 நாட்களுக்கு முன்பு நடந்தது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்தது. DMK ஃபங்க்ஷனரி அரெஸ்டட் ஃபார் கேங் ரேப் இன் தஞ்சாவூர். பிஜேபி இந்த அலிகேஷன் எடுத்து வைக்கிறது. அண்ணாமலை அவர்கள் இந்த போஸ்டை போட்டிருக்கிறார். அந்த போஸ்டை நான் எடுத்து காட்டுகிறேன். எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கிறார். The DMK government continue to prove its complete disregard for safety and dignity of people of Tamil Nadu. The horrific gang rape of young girl by DMK functionary and Udayanidhi Stalin fan club member Kavidasan Orthanadu, Tanjavur, in another example of the heinous crime. அண்ணாமலை அவர்கள் ஒரு அலிகேஷனை போட்டுவிட்டார். DMK in functionary உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபேன் கிளப்பை சார்ந்த நபர், இந்த நபர் இவருடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டார்கள். இதே ட்வீட்டை வார் ரூம், பிஜேபியின் வார் ரூம், பிஜேபியின் ஐடி விங்கும் பரப்புகிறது. ஒரு சில மணி நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கிடையாது, இந்த நபர் பிஜேபியின் ஃபங்க்ஷனரி. ஒரு படத்தின் திறப்பு விழாவும் போது, அந்த இனாகரேஷன் போது இந்த நபர் போய் உதயநிதி ஸ்டாலினுடன் படம் எடுத்திருக்கிறார் என்று அந்த பக்கம்.
இங்க பிஜேபி வர்சஸ் டிஎம்கேவாக நம்ம பார்க்கக்கூடாது. அங்க என்ன நடந்தது, எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்பட்டது, அதை நீங்க பாருங்கள். 22 வயதான பெண்மணியுடன் சென்னை பேஸ்ட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய இந்த பெண்மணி தன்னுடைய பெற்றோர் இருக்கக்கூடிய கிராமம், பூர்வீக கிராமம் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த சிறிய கிராமத்தில் இந்த பெண்மணி வெக்கேஷனுக்காக வந்திருக்கிறார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் அந்த கேஸை வெளியாகி இருக்கிறது. 12ஆம் தேதி ஷாப்பிங்கில் இருந்து திரும்பும்போது விக்டமுடைய ஒரு தெரிஞ்ச நபர் 25 வயதான கவிதாசன், பிஜேபி ஆர் டிஎம்கே, லெட் தெம் ப்ரூவ், வி ஆர் நாட் ஹியர் டு ப்ரூவ். திவாகரன் ஏஜ் 27, பிரவீன் ஏஜ் 20, 17 வயதான ஜுவிலைனும் இந்த இதில் இருக்கிறான். இந்த 4 பேருமே அந்த பெண்ணை கேங் ரேப் செய்தது மட்டுமல்லாமல் அந்த சம்பவத்தை இதே மொபைல் போனில் படம் பிடித்திருக்கிறார்கள். இது போன்ற நபர்களை எப்படி நீங்க பார்க்கிறீர்கள்? எப்படி உங்களால் விட முடியும்? 22 வயது பெண் சின்ன குழந்தை கிடையாது, வேலைக்கு உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணியை எந்த அளவில் இவர்கள் அந்த பெண்ணுடன் நடந்திருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த விஷயமே அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காஞ்சா என்று கூறுகிறார். எப்படி கிடைக்கிறது காஞ்சா? ஏன் நீங்க அந்த போதைப் பொருளை தடை போட முடியவில்லை? ஒவ்வொரு நாளும் பிஜேபி உங்கள் மீது அலிகேஷன் எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் காஞ்சா பிடிபடுகிறது. அப்போ வாட் இஸ் யோர் சொசைட்டி, வாட் இஸ் யோர் சிஸ்டம், வாட் இஸ் யோர் law and order doing in India? Under the alcohol, டாஸ்மாக் 500 மீட்டருக்கு ஒரு கடை இருக்கிறது, கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும். Why can't you control these things? இது போன்ற கேள்விகளை எதிர்க்கட்சிகள் கேட்கும் போது ஆளும் கட்சி டிஎம்கேவால் அதற்கான பதிலை கொடுக்க முடியும். Again, I don't want to bring politics into this. But இந்த 2 சம்பவத்திற்கான பதில் யார் கொடுப்பார்? யார் இதற்கான பொறுப்பை எடுத்துக்கொள்வார்? ஒரு நபரை 2 நபரை நீங்க கைது செய்து விடுகிறீர்கள். அதற்கு பின்பு அடுத்த இன்சிடென்ட்டிற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த இன்சிடென்ட்டிற்காக, அடுத்த போராட்டத்திற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக நான் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுகிறேன். கால்கட்டா டாக்டர் இவருடைய ஆட்டோபயோப்சி ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. மனதை மிகவும் தைரியமாக இந்த பதிவை நீங்க எதற்கு மேல் கேட்க வேண்டும். இதே இடத்தில் நான் சோஷியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, தமிழ்நாடு மீடியா, நார்த்தன் மீடியா, அதை பற்றியும் நான் கடைசியில் கூறப்போகிறேன். ஆனால் இதில் நீங்கள் பாருங்கள், ட்ரெயினி டாக்டர், இப்போதைக்கு அபயா என்று நாம் அழைக்கிறோம். அவருடைய உண்மையான அடையாளத்தை நாம் வெளிக்காட்டக்கூடாது. பல பேர் அவருடைய படத்தை எல்லாம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறார்கள். பட் லெட் இட் பி. டாக்குமெண்ட், அதாவது ஆட்டோபயோப்சி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், ஃபைனல் ரிப்போர்ட் எங்கள் கையில் கிடைத்தது. இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா 14 மிக சீரியஸான இன்ஜுரிஸ் இந்த பெண்ணுடைய உடலில் கிடைத்திருக்கிறது. பெண்ணுடைய தலையில் காயம், முகத்தில் வெட்டு காயங்கள், கழுத்து முறிக்கப்பட்டிருக்கிறது, கை ஃபோர்ஆர்ம் உடைக்கப்பட்டிருக்கிறது, ரிங் ஃபிங்கர் உடைக்கப்பட்டிருக்கிறது, ஜெனிட்டல்ஸ் மிக முக்கியமான இடம், ஜெனிட்டல்ஸ் பிரைவேட் பார்ட், யோனி என்று கூறுவார்கள், அந்த பெண் உறுப்பு. நீங்களும் நானும் இதே உறுப்பிலிருந்து தான் பிறக்கிறோம். இதைத்தான் நீங்க வணங்கி வருகிறீர்கள், இதைத்தான் நீங்க சக்தியாக வணங்கி வருகிறீர்கள். அதே உறுப்பை எந்த அளவில் சிதைத்திருக்கிறார்கள் இந்த மிருகங்கள். Confirmed evidence of forceful penetration, including sexual assault. அத்துமீறி அந்த பெண்ணை முடக்கி பிடித்து பெனிட்ரேஷன் வழியாக பல்வேறு காயங்கள் இருக்கிறது. பிரைவேட் பார்ட், பெண் உறுப்பில் அந்த காயங்கள் இருந்திருக்கிறது. காதில் இருந்து ரத்தம், வாயில் இருந்து ரத்தம், மூக்கில் இருந்து ரத்தம், கண்கள், கண்ணாடி போடக்கூடிய அந்த பெண்மணி அந்த கண்ணாடி குத்தி கண்ணில் இருந்தும் ரத்தம் வந்திருக்கிறது. எந்த அளவில் இந்த ரிப்போர்ட்டை நான் இதற்கு மேல் படிக்க வேண்டும். மேனுவல் ஸ்ட்ரகுலேஷன் அசோசியேட்டட் வித் ஸ்மூத்தனிங். இந்த கற்பழிப்புக்கு பின்பு அந்த பெண்ணை கையாளிய கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கிறார். சங்கு என்று கூறுவார்கள் இல்லையா, அந்த சங்கும் உடைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல. The manner of death was ruled as homicide. It indicated possible sexual assault, noting evidence of forceful penetration, the presence of white, thick, visitic liquid in the victim's genital. அந்த பெண்
ஒரு பெண், அந்த பெண்ணுடைய பிரைவேட் பார்ட்டில் ஒயிட் திக் டிஸ்சார்ஜ், ஸ்பெர்ம் என்று உங்களை இன்னும் தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றால் ஐம் ஷுர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அது அந்த பெண்ணுடைய உறுப்பில் இருந்திருக்கிறது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த பெண்ணுடன் இந்த அளவில் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஜூனியர் டாக்டர் பல்வேறு இடங்களில் வெஸ்ட் பெங்காலில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கிறது. நாங்கள் ரோட்டில் ஓப்படி நடத்தி வருவோம் என்று அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். காரணம், அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய போலீசார்கள் நடந்து கொண்ட விதம். ஒரு நபர் செய்த காரியம் கிடையாது, இதில் பல நபர்கள் இருப்பார்கள் என்ற அந்த விஷயம். நேற்றும் ஒரு தெளிவான வீடியோவை போட்டிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய பிரின்சிபலை எப்படி இந்த நபர்கள் காப்பாற்றக்கூடிய வேலை பார்க்கிறார்கள், அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றவாளியை பிடித்துவிட்டு இந்த கேஸை முடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார்கள் என்கிற இந்த விஷயத்தை நான் நேற்று எடுத்து காட்டியிருந்தேன். எதற்காக டிஎம்சி இந்த அளவில் இந்த கேஸை அடக்குவதற்கான வேலையை பார்க்கிறது? நான் தொடக்கத்திலே கூறியபடிதான், எங்களுடைய அரசியல் கட்சியை சார்ந்த நபர் இதை செய்திருக்க முடியாது. அப்படி பிடிபட்டு விட்டோம் என்றால் அதை பவரை வைத்து, ஃபோர்ஸை வைத்து அடக்கக்கூடிய வேலையை பார்க்கும். போலீஸ் பிஜேபி லாக் அவுட் சாட்டர்ஜிக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸையும் கொடுத்திருக்கிறார்கள். டாக்டர் குணால் சர்க்கார் மற்றும் டாக்டர் சுபத்ரா கோஸ்வாமி இவர்கள் மீது ரூமரை பரப்புவதற்காக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதே பிஜேபியின் எம்பி அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ். டிஎம்சியின் எம்பியான மிஸ்டர் ராய் அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசினால அதனால் அவருக்கும் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அவரை நீங்க ஸ்போக் பர்சன்ல இருந்து நீங்க நீக்கி விட்டீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நபர்கள், ஒருத்தர் அந்த இடத்தில் பிடிபட்ட நபர், இன்னொருத்தர் பிரின்சிபலின் பெயர் சந்தீப் கோஷ். இந்த நபர் மீது இவருடைய மனைவியே ஹோம் வயலன்ஸ் உடைய வழக்கை போட்டிருக்கிறார். இந்த நபர் எந்த அளவில் பெண்களை மரியாதை கொடுத்து வருகிறார் என்று பார்த்தீர்கள்னா, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுடைய பெயரை 6 முறை டெலிவிஷன் மீடியாக்களில் வந்து பேசியிருக்கிறார். இந்த நபர் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அலிகேஷன்ஸ்கள் அதை நீங்க பார்த்தீர்கள்னா, மருத்துவக் கல்லூரியில் மது ட்ரக்ஸ்களை சப்ளை செய்யக்கூடிய நபர், 2021ஆம் ஆண்டு வைஸ் பிரசிடென்ட் கால்கட்டா நேஷனல் மெடிக்கல் காலேஜில் பதவியேற்றிருக்கிறார். டிஎம்சிக்கு மிக நெருக்கமான நபர், டிஎம்சி கட்சியில் இருக்கக்கூடிய நபர், திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியுடைய கட்சி. இந்த நபர் பிரசிடென்டாக இவருக்கு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு வந்த நாள்ல இருந்து கான்ட்ரவர்சி, எந்த விதமான கான்ட்ரவர்சி, மெடிக்கல் காலேஜிற்கு கிடைக்கக்கூடிய பாடி, டொனேஷன்ல கிடைக்கக்கூடிய பாடி, அந்த பெற்றோர்கள் அந்த ஃபேமிலியிடம் எந்த விதமான பெர்மிஷனும் வாங்காமல் திருடி கொண்டு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு போடக்கூடிய இந்த வேலை, உடனடியாக இந்த நபரை நீக்கியிருக்கிறார்கள், டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபர் இடத்தில் டாக்டர் சனத் கோஷ் என்று ஒரு நபரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் கூட அந்த நபரை பதவியேற்க விடவில்லை. 24 மணி நேரத்திற்குள் டாக்டர் சனத் கோஷ் மீண்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டிருக்கிறார். அதே இடத்தில் இந்த நபர் போய் அமர்ந்து விட்டார். அந்த மருத்துவக் கல்லூரியில் ராகிங் என்கிற பெயரில் மறுபடியும் இந்த நபருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்திருக்கிறது. 5 நாட்கள் வரை இந்த புதிய டாக்டர் அவர் பதவியேற்பதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார், உள்ள வரவிடவில்லை. 1 மாதம் கழித்து மறுபடியும் இந்த நபர் அந்த இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இது போன்ற நபருடைய கனெக்ஷனை பாருங்கள், எந்த அளவில் டிஎம்சியுடன் நெருக்கமாக இந்த நபர் இருந்திருக்கிறார். இப்போ இந்த சம்பவத்திற்கு பின்பு நான் ரெசிக்னேஷன் கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்த நபர், இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய போராட்டங்கள் வெடித்ததற்கு பின்பு 24 மணி நேரத்திற்குள் இந்த நபர் ராஜினாமாவை கொடுக்கிறார். அடுத்த 8 மணி நேரத்திற்குள் மம்தா பானர்ஜி அரசாங்கம் இன்னொரு மருத்துவக் கல்லூரியில் இவரை பிரின்சிபலாக ப்ரமோஷன் கொடுத்து அந்த இடத்தில் அனுப்புகிறார்கள். ஹைகோர்ட் தலையிட்டதற்கு பின்புதான் இந்த நபரை அடக்க முடிந்தது. அடுத்த குற்றவாளி, முக்கிய குற்றவாளி சஞ்சய் ராய், போலீசாருடன் இருக்கக்கூடிய நபராம், ஃப்ரெண்ட்ஸ் வித் போலீஸ் என்று கூறுகிறார். கொலை செய்து கற்பழித்து இந்த நபர் எங்க போய் ஒளிந்திருக்கிறார் என்ற போலீஸ் பேரக்கிலே போய் ஒளிந்திருக்கிறான். ஒளியெல்லாம் இல்ல, அமைதியாக ஹாயாக படுத்திருக்கிறார். இந்த நபருடைய ப்ளூடூத்தை வைத்து நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று போலீஸுடைய தியோரியை யாருமே நம்ப தயாராக. இந்த நபரும் நீங்க அடிச்சாலோ கொன்னாலோ நான் எந்த விதமான உண்மையும் பேச மாட்டேன் என்று கூறக்கூடிய நபர் பேர் வார்த்தையும் கூறுகிறார். போலீசார்கள் அங்க இருந்த போது, சிபிஐ கையில் இந்த வழக்கு போன பின் கூட ஏன் டாக்டர்ஸ் இன்னைக்கு போராடுகிறார்கள் என்றால், போலீஸ் கொடுக்கக்கூடிய தியோரி, அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மம்தா பானர்ஜி டிஎம்சி கொடுக்கக்கூடிய தியோரியை யாருமே நம்ப தயாராகவில்லை.
13 வயது சிறுமியாக இருக்கட்டும், 22 வயது இன்னொரு பெண்ணாக இருக்கட்டும், 31 வயது இந்த டாக்டர் பெண்ணாக இருக்கட்டும், அல்ல 2012ஆம் ஆண்டு நிர்பயா வழக்காக இருக்கட்டும், இன்னைக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே இந்த நாட்டில் நாங்கள் ஏன் ஆணாக பிறக்கவில்லை என்கிற இந்த ஏக்கத்தில் ஏன் வாழ்ந்து வருகிறார். எந்த அளவில் நிர்பயாவிற்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவரேஜ் எடுத்து காட்டியதோ, எந்த அளவில் அபயா என்கிற கால்கட்டா கேஸ் இதற்கு கவரேஜ் கிடைத்ததோ, ஏன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது போன்ற கவரேஜ் கிடைக்கவில்லை? ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை கவர் செய்யவில்லை, இதை பற்றி பேசவில்லை? ஆங்காங்கே ஒரு சின்ன சின்ன ஆர்டிகல்ஸை மட்டும்தான் நீங்க பார்க்கிறீர்கள், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மசாலாவை தேடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையை, இந்த நாட்டு சொசைட்டியை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை திருத்துவதற்காக அவர்களும் எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கொள்ளவில்லை. 4th pillar of democracy என்று அந்த பொய்யை மட்டும்தான் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்களுடைய அந்த 4th pillar of democracyக்கான உண்மையான அர்த்தம் கூட இந்த சோ கால்ட் ஜேர்னலிஸ்ட்கள், மீடியா பர்சன்ஸ்களுக்கு தெரியவில்லை. இந்த நாட்டில் நிச்சயமாக ஸ்கா போன்ற ஒரு அமைப்பு வர வேண்டும். ஸ்கா போன்ற அமைப்புகள் வந்தால் மட்டும்தான் எப்படி சிபிஐ, இடி, ஐடி போன்ற நிறுவனங்கள் இருக்கிறதோ அது போன்ற ஸ்கா வேலை பார்க்கும். ஸ்காவில் இது போன்ற ஹீனியஸ் கிரைம்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சீரியஸ் கிரைம் அகேன்ஸ்ட் உமன், இதுதான் ஸ்காக்கான முழு அர்த்தம். இது போன்ற அமைப்புகள் சீரியஸ் கிரைம்ஸ்களை உடனுக்குடன் இமீடியட்டா இன்வெஸ்டிகேஷன் செய்து ஃபாஸ்ட் ட்ரையல் கோட்டை போட்டு அதற்கான நீதியை கொடுக்காத வரை இது போன்ற மிருகங்களுக்கு எந்த விதமான பயமும் இருக்காது. ஆஷாராம் பாபு, சிவசங்கர் பாபா, இது போன்ற நபர்களுக்கு ஏன் பேரோல் கிடைக்கிறது? 11 ஆண்டுகளுக்கு பின்பு இதே குஜராத் அரசாங்கம் ஒரு பெண்ணுடைய குழந்தையை தரையில் அடித்து கொன்ற நபர்களுக்கு, பில்கிஸ் பானு, அந்த குற்றவாளிகளை இன்னைக்கு சுதந்திரமாக நீங்க வெளிவிட்டு விட்டீர்கள். கையெழுத்து போட்டது அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரி. நவ் யூ வில் சே காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் அதிகமான பெண்களுக்கு எதிரான வழக்குகள் நடந்தது. நிர்பயா வழக்கை ஒரு முறை ஞாபகப்படுத்தி பாருங்கள். டாக்டர் மன்மோகன் சிங் டெலிவிஷன் மீடியாவிற்கு முன் வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு முன்பு மன்னிப்பை கேட்டார். இதே போன்ற விஷயங்களை தான் வாஜ்பாய் அவர்களும் எடுத்து வைத்தார். தே ஆர் சோ கால்ட் நேஷனல் லீடர்ஸ். எதுவாக இருந்தாலும் தவறு தான் என்று தைரியமாக தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் வாஜ்பாய் ஆர் டாக்டர் மன்மோகன். டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் தான் அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நீங்க பார்த்தீர்கள். எங்கேயுமே அடக்குமுறை நடக்கவில்லை. மக்கள் தன்னுடைய குரலை, தன்னுடைய எதிர்ப்பை ராஷ்டிரபதி பவனுக்கு வெளியில எடுத்துக்காட்டக்கூடிய அந்த ஃப்ரீடம் கிடைத்தது. இதே அரசாங்கத்தின் போதுதான் நிர்பயாவை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்தார்கள் மேல் சிகிச்சைக்காக. ஆனால் துரதிருஷ்டமாக அந்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. அந்த பெண்ணுடைய சடலம் இந்தியாவிற்கு திரும்பிய போது சோனியா காந்தி, டாக்டர் மன்மோகன் சிங் 2 பேருமே அந்த உடலை வாங்குவதற்காக ஏர்போர்ட்டில் போய் நின்றார்கள். நேஷனல் செல்யூட்டுடன், தேச மரியாதையுடன் அந்த பெண் அடக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பின்பு அந்த விஷயத்தை விடவில்லை. நிர்பயா ஆக்ட் என்று பார்லிமெண்டில் பாஸ் ஆனது. அந்த ஆக்டின் மீது 7,000க்கும் மேற்பட்ட கோடி ரூபாயை செலவழித்தார்கள். ஆனால் கிடைத்தது என்ன? 2014ஆம் ஆண்டுக்கு பின்பு பிரைம் மினிஸ்டர் மோடி அரசாங்கம் அந்த நிர்பயா ஆக்டில் என்னெல்லாம் செய்தார்கள் நான் கூறுகிறேன். இதே பார்லிமெண்டில் ஒரு செக்ஷுவல் அசால்ட் குற்றவாளியை நீங்க வைத்து அழகு பார்த்தீர்கள், பிரிஜ்பூஷன் சரண் சிங். ரெஸ்லர், பெண் வீராங்கனைகள் அந்த நபர் மீது போர்க்கொடியை எடுத்த பின் கூட, இந்த அளவில் ஒலிம்பிக் வீராங்கனைகள் ரோட்டில் இறங்கி போராடிய பின் கூட நீங்க எந்த விதமான வார்த்தையும் கூறவில்லை. மணிப்பூரில் 3 பெண்களை நிர்வாணப்படுத்தி நடத்தினார்கள், பரேட் எடுத்தார்கள். பிரைம் மினிஸ்டர் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஹாத்ரஸில் என்ன நடந்தது? உன்னாவில் என்ன நடந்தது? ஆசிஃபாவுக்கு என்ன நடந்தது? பிரைம் மினிஸ்டர் மோடி பக்கத்தை பிரட்டி பாருங்கள், ஒரு இடத்திலாவது ஸ்டேட்மெண்ட் கிடைத்ததா இல்லையா என்று. இருக்காது. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அரசியல்வாதிகள் பெண் பாதுகாப்பை பற்றி அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய சீரியஸ்னஸ். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம்
பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.